ரஜினிகாந்த், இப்ப விசிகாவுக்கான தொகுதி எத்தனை தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டதா இல்ல இழுபறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில நாங்கள் கிட்டத்தட்ட 2019 தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றோம். இது நீங்க குறிப்பிட்டதை போல ஒரு கொள்கை கூட்டணியாக இதோடைய பயணம் இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இந்த வெற்றி கூட்டணி என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டணியை கட்டி காப்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த கூட்டணியை சிதைப்பதற்கு, இந்த கூட்டணியை எப்படியாவது கலைத்துவிட வேண்டும், சிக்கலை உருவாக்கிவிட வேண்டும் என்ற முயற்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்களும் அறிவார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது விசிகாவை எப்படியாவது வெளியே இழுப்பதற்கு முயற்சி நடந்தது. 2024 பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி உடைப்பதற்கான முயற்சி நடந்தது. அந்த முயற்சிக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இந்த கூட்டணியை உறுதியோடு வைத்திருப்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முக்கிய பங்காற்றி வருகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி கொண்ட கட்சியாக, திமுகவுக்கு அடுத்த வாக்கு வங்கி கொண்ட கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க கிளைகள் கொண்ட கட்சியாக இருக்கிறது. கடந்த 2025 சிதம்பரத்தில் மறைந்த தலைவர் இளையபெருமாள் அவர்களுடைய மணிமண்டபம் திறப்பில் முதலமைச்சரை வைத்துக்கொண்டு எங்கள் தலைவர் குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு வருகிற ஒவ்வொரு 4 வாக்குகளில் ஒரு வாக்கு விடுதலை சிறுத்தைகள் வாக்காக இருக்கும் என்ற அந்த செய்தியை குறிப்பிட்டார்கள். அது மட்டுமல்ல, 2021 திமுக தலைமையில் ஆட்சி அமைந்ததற்கு சகோதரர் திருமாவளவன் தான் காரணம் என்று பல மேடைகளில் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு புதிய பல கட்சிகள் வருவதற்கு இந்த கூட்டணி உறுதியோடு இருந்ததுதான் காரணம். இந்த கூட்டணி சிதைஞ்சு போயிருந்துச்சுன்னு சொன்னாக்கா இன்னைக்கு ஒரு புதிய கட்சியெல்லாம் அங்க வர முடியாது. முன்பு அதிமுகவில் இருந்த அதிமுக கூட்டணி இருந்த கட்சிகள் இன்னைக்கு நமது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. பல புதிய கட்சிகள் வந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய பலம், எங்களுடைய வாக்கு வங்கி, எங்களுடைய கட்டமைப்பு ஆகியவற்றில் நாங்கள் முன்பை விட பலம் பொருந்திய கட்சியாக வளர்ந்திருக்கிறோம். எங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியான தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம். அதைத்தான் நாங்கள் திமுக தலைமையிடம் வலியுறுத்தி வருகிறோம். நாங்கள் திமுக தலைமையிட்ட நாங்கள் வலியுறுத்துவதும் கோருவதும் எங்களுடைய உரிமை. அதனாலதான் பரிசீலிப்பதும் அவர்களுடைய உரிமையும் கடமையும் கூட. அதனாலதான் இந்த டிலே. நாங்கள் இரட்டை இலக்கத்தில் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அந்த எங்களுடைய பலத்திற்கு ஏற்ப குறைந்தபட்சம் 15 தொகுதியில் போட்டியிட்டால் தான் சரியாக இருக்கும். அதே நேரத்தில் புதிய கட்சிகள் வரவை நாங்கள் கவனத்தில் கொண்டு 12 இடங்களாவது எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டு வருகிறோம். அந்த பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அந்த நேற்று கூட எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். எந்த சிக்கலும் இல்லாமல் சுமூகமாக அந்த பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இல்ல, அதனாலதான் அந்த டிலேயான்னு கேட்க வந்தேன். நீங்க அந்த 3 சுற்று 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கு காரணம் அந்த டிலே உங்களுடைய எண்ணிக்கையினால் மட்டும்தானான்னு கேட்கிறேன். டிலே அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அதிமுக தான் முன்னாடி கூட்டணி அமைச்சுன்னு சொன்னாங்க. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. நானும் ஆவடி குமார் அவர்களும் ஏற்கனவே வேற ஒரு தொலைக்காட்சியில பேசும்போது கூட நாங்க கூட்டணியா பேசி முடிச்சுட்டோம், எங்க சீட் ஷேர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்க அடுத்து தேர்தலை நேரா போய் கண்டெஸ்ட் பண்றதான்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு திமுகவில் நடந்திருக்கிற இந்த சுமூகமான முடிவு என்பது அதிமுக கூட்டணியில, அதாவது என்டிஏ கூட்டணியில நடந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. நீங்க இங்க இருக்கிற எல்லா இஸ்லாமிய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அனைத்து கட்சிகளுக்கும் இங்கே தொகுதி உடன்பாடு முடிஞ்சிருச்சு. காங்கிரசுக்கு முடிந்து விட்டது, மதிமுகவுக்கு முடிந்து விட்டது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முடிந்து விட்டது. அதே போல கருணாசருடைய கட்சிக்கு, தமிழ் அன்சாரி, தனியரசு போன்றவர்களுடைய கட்சிக்கெல்லாம் பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. இன்னும் 2-3 கட்சிகள் தான்.
இந்த பேச்சுவார்த்தை என்பது இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் டிலே எல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் ஓரிரு நாட்களில் அனைத்து அந்த முடிவுகளும் தெரிந்துவிடும். இல்ல திரு ரஜினிகாந்த், நீங்க சொன்னீங்க 4ல் 1 சீட்டு எங்களுக்கானது, அந்த எங்களுக்கு வந்து முழுமையான இதான் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விசிகாவை கூப்பிட்டு இந்த தொகுதிகள்லாம் இத்தனை நீங்க கேட்கக்கூடிய தொகுதிகள் உங்களுக்கான அங்கீகாரம் இருக்கு அப்படின்னா அதை பேசி நீங்க கேட்கக்கூடிய தொகுதிகள் வந்து இத்தனை நேரம் ஃபைனலைஸ் ஆயிருக்கணுமே. இல்ல அது ஒண்ணும் இல்ல. அது பரஸ்பரமான உடன்பாட்டோட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது எங்க தலைவரே நீங்க முன்னாடி புதுசா வந்த கட்சிகளுக்கெல்லாம் பேசி முடிங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு தான் எங்க தலைவருமே வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. நேற்றைக்கு முதலமைச்சரை சந்தித்து தனிப்பட்ட ஆலோசனை நடைபெற்று இருக்கிறது. இன்னும் நாளைக்கோ நாளை மறுநாளோ எங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவுக்கு முடிந்துவிடும். அதனால வந்து இதுல பெரிய சிக்கல் கிடையாது. அதே சமயத்தில் இன்னைக்கு சகோதரர்கள் குறிப்பிட்டதை போல என்டிஏ தலைமையிலான கூட்டணி எங்கே நடக்கிறது, அந்த பேச்சுவார்த்தை எங்கே நடக்கிறது, யார் நடத்துகிறார், கூட்டணிக்கு யார் தலைமை இருக்கிறார் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழ்நாடு மக்களை ஏமாற்ற முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று அறிவித்தார்கள். அது உண்மையாக இருக்கிறது. இன்னைக்கு அனைவரும் இல்ல சார், இப்ப நீங்க உங்க கட்சி உங்க கூட்டணி பத்தி ஏன் நீங்க செய்யல அப்படின்னா, அவங்க டெல்லியில பேசுறாங்க, அவங்க வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்க சீட் இத்தனை வாங்குறாங்க, இதுல இத்தனை சிக்கல் இருக்குதுன்னு உங்க கட்சியில நீங்க உங்க கூட்டணியில எத்தனை தொகுதிகள் வாங்க போறீங்க, அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கா, சுமூகமா இருக்கா, நீங்க உங்களுக்கான உடன்பாடுகள் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படிங்கறதான சார் கேள்வி. அவங்க அப்படி சிக்கல் இருக்காங்கன்னா அது அவங்களுடைய சிக்கல் இருக்குங்கிறத வந்து அதை அவங்க பேசுவாங்க, தீர்த்துக்குவாங்க அப்படிங்கறது நம்ம புரிஞ்சும் இல்லையா? சரிதான், அதுதான் நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ அது மட்டுமா கேள்வி? இங்க அண்ணன் குமார் என்ன சொன்னாரு, எவ்வளவு அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தினார். ரொம்ப வருத்தப்படுறேன். அவர் மூத்தவர், எனக்கும் வந்து நான் ஒரு சகோதரா மதிக்கிறேன். சாதி கட்சின்னு சொல்றாரு. எது சாதி கட்சி? விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி கட்சியா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி ஒழிப்பே மக்கள் சகோதரர் ரஜினிகாந்த் விடுதலை சிறுத்தைகளை நான் சொல்லல. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். நீங்க சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். இல்ல நான் மற்ற கட்சி கொள்கை கூட்டணி இல்ல இது. நீங்க சொன்னதை நான் நினைவுபடுத்துறேன். அந்த கூட்டணியில இருக்கிற மற்ற சகோதரர் உணரணும். அந்த நிமிஷம் ரெண்டு பேர் பேசினா கேட்காது. கூட்டணியில் இருக்கின்ற ஒரு சில கட்சிகள் நான் பேரையே சொல்லிதான் குறிப்பிட்டேன். கொங்கு மக்கள் கட்சி, கொங்கு தேச கட்சி, இந்த மாதிரி கட்சிகள் இருக்கு. அதனால நீங்க வந்து உங்களை குறிப்பிட்டுதான் நீங்க நினைக்கிறது சரியில்லை. விடுதலை சிறுத்தைகள் நீங்க சேர்த்து சொன்னதுனால நான் விடுதலை சிறுத்தைகள் சொல்லல. இல்ல சார், இல்ல அது தெளிவுபடுத்தல. இல்ல நீங்க உங்களுடைய விமர்சனத்தை வைங்க ரஜினிகாந்த், நான் மறுக்கல. அது உங்களுக்கான நேரம் உங்களுக்கு நிச்சயம் தர்றேன், அது மறுக்கல. ஆனா அவர் சொல்லுகின்ற சொல்லும்போது விசிகாவை அவர் வந்து குறிப்பிடலங்கிறத நான் உங்ககிட்ட உறுதிப்படுத்துறேன். நீங்க படி பேசலாம். வந்து சொன்னதை நான் சொல்றேன், மீண்டும் கூட நீங்க வந்து போட்டு பாருங்க. இதை முடிச்சிட பேசுங்க கோபால் சார், முடிச்சிட புரியல. நீங்க பேசுறீங்க சார், நீங்க பேசுங்க. கொங்கு தேச கட்சி விசிகா எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து நான் சொன்னது சொல்லியிருக்கேன். நான் சொன்னது விடுதலை சிறுத்தைகள் மதிமுக தமிழர்கள் ஈழத்தமிழர் கொல்லப்பட்ட போது காங்கிரசினுடைய கொள்கையும் அதுவும் ஒன்னான்னு கேட்டேன். அது மாதிரி பாதிக்கப்பட்ட அவர்கள் வந்து இவங்க இருக்காங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் சொன்னா மகிழ்ச்சி தான். ஆனா அதையும் சொன்னீங்க தான், இல்லன்னா சொல்லல. அதான் என்னன்னா, நாங்க கொள்கை கூட்டணி என்று சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க பெரியாரை முதன்மை தலைவராக ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம், அம்பேத்கரை முதன்மை தலைவராக ஏற்றுக்கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்ஸ் அவர்களை முதன்மை தலைவராக ஏற்றுக்கொண்ட கம்யூனிஸ்டுகள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதுல காங்கிரஸ் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அல்லது சோனியா காந்தியாக இருக்கட்டும், அல்லது பிரியங்காவாக இருக்கட்டும், ஒரு மிகச்சிறந்த முற்போக்கான ஒரு சோசியலிசவாதிகளாக இன்றைக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து அம்பேத்கரை புகழக்கூடிய, அம்பேத்கர் கொள்கைகளில் நடக்கக்கூடிய ஒரு தலைவர்களாக இன்றைக்கு ராகுல் காந்தி போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஈழத்தமிழர்கள் சிக்கல்கள் என்பது வேறு, அது நிலைப்பாடு.
அந்த நிலைப்பாட்டுக்கும் கொள்கைக்கும் நம்ம வந்து போட்டு குழப்பிக்க கூடாது. அந்த நிலைப்பாடு என்பது வேறு. நாங்க இங்க என்ன ஒரு புள்ளியில ஐக்கியமா இருக்கிறோம்னா, மதவாத சக்திகளை எதிர்க்க வேண்டும். பாஜக RSS போன்ற சங்க பரிவாரங்களை நாம் கால் ஊன்ற விடக் கூடாது என்கிற அந்த புள்ளியில், அந்த தெளிவில், அந்த நிலைப்பாட்டில் உறுதியோடு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நான் வந்து கொள்கை கூட்டணி என்பதை நாங்கள் வந்து சொல்லி வருகிறோம். அதே சமயத்தில் நீங்க அன்புமணி ராமதாஸை பக்கத்துல வச்சுக்கிட்டு, அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க கொங்கு தேச மக்கள் முன்னணிய தேசிய கட்சி எப்படி வந்து நீங்க குறை சொல்ல முடியும்? வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் ரெப்ரசன்ட் பண்ற கட்சிகள் இருக்கலாம். அவர்கள் சாதி வரியை தூண்டுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். அப்படி அல்ல, அந்தந்த மக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு அவர்கள் இயக்கம் நடத்துவது என்பது அனுமதிக்கப்பட்டது, தேவையானது தந்தை பெரியாருடைய பார்வையில். ஆனால் தந்தை பெரியாரே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய கட்சியோடு நீங்கள் இருக்கிறீர்கள். தந்தை பெரியாரோட படத்தை வந்து முகப்புல போட்டு மதுரையில வடிவழி தூக்குன்னு சொல்லி அதை தூக்கக்கூடிய நிலைமையில் நீங்க இருக்கிறீங்க. இப்போ வந்து சமூக நீதி என்ன என்று கேட்கக்கூடிய, சமூக நீதியை சிதைக்கக்கூடிய பாஜகவோடு நீங்க கூட்டணி இருக்கீங்க. உங்கள் கூட்டணி தான் நிர்பந்த கூட்டணி, உங்கள் கூட்டணி மிரட்டல் கூட்டணி, உங்கள் கூட்டணி இடி சிபிஐ கொண்டு மிரட்டி பணி வைத்து பட்டிருக்கிற கூட்டணி. கூட்டணி தலைமை இன்றைக்கு என்டிஏ என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஜெயலலிதா இருந்த பொழுது போயஸ் கார்டனிலும் ராயப்பேட்டை அங்க வந்து இருக்கிற அந்த கட்சி தலைமையகத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது போக, இன்றைக்கு கட்சியுடைய பொதுச் செயலாளரே வந்து பாஜகவுடைய தலைவரை தேடி போறாரு. டிவி தினகரன் போன்றவர்கள்லாம் நாங்க வந்து என்டிஏவோட தான் கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி கிடையாது என்று எங்களுடைய தொகுதிகளை பாஜக பெற்றுத்தரும் என்று சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் உங்களுடைய கூட்டணி இருக்கு. அது மட்டுமல்ல, நீங்க சொன்னத வருத்தத்தை தெரியப்படுத்துகிறேன். நீங்க கொஞ்சம் நாகரிகமா பேசியிருக்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க கனிமொழி அவர்கள் டெல்லியில அவங்க வந்து ராகுல் காந்தி சோனியா காந்தி சந்திச்சத காலில் விழுந்தார் சொல்றீங்க. இது தப்பு. நீங்க போய் உங்க பொதுச் செயலாளரே போய் வந்து அமித்ஷாவை பார்ப்பதை நாம அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்லலாமா? ஒரு தம்பிதுரையை பற்றி பேசியிருக்கலாம். ஆனா உங்க பொதுச் செயலாளர் இங்க டெல்லிக்கு ஓடுறாரு. ஆனா ஒரு எம்பி ஒரு கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவோ போய் தலைவர்களை சந்திக்கிறது என்ன பிரச்சனை? அதை கூட நீங்க அநாகரிகமாக பேசுறீங்க. அது கண்டிக்கத்தக்க செயல். எங்கள் கூட்டணி நிச்சயமாக வெற்றி கூட்டணியாக எல்லா சிக்கல்களும் அது உரிமை சார் பேச்சுவார்த்தை நடத்துறது, கூட கொடுங்க, நிர்பந்தம் கொடுக்கிறது, அதை நான் கொடுக்க முடியாது, இல்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்றது எல்லாமே அது வந்து இயல்பான ஒரு விஷயம். அதே சமயத்தில் நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம். நிச்சயமாக இந்த 2-3 தினங்களில் எங்களுடைய கூட்டணி முழுமை பெற்று கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து தேர்தல் களத்தை சந்திப்போம். நீங்க சகோதரர் ரஜினி சொன்னது போல 200 தொகுதி அல்ல 234 திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று கேட்டால் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொண்டவர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதான் மேடம் பேசினாங்க, பிஜேபி சார்பாக பேசினாங்கன்னு நினைக்கிறேன். முஸ்லிம் அமைப்புகள்லாம் வச்சிருக்கிற கட்சி மதவாத கட்சின்னு சொன்னாங்க. மதவாதம் என்பதற்கான பொருள் முதல்ல புரிஞ்சுக்கணும். மதவாதம் என்பது ஒரு மதத்தை வந்து உயர்ந்த மதமாகவும் மற்ற மதங்கள் யாரும் வந்து இங்க இருக்கக்கூடாது என்று சொல்லுவதும், அப்படி மத்த மதவாதிகளை தப்பான நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ண கூடாதுங்க. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக 2ஆம் முறை 3ஆம் முறை ஆட்சி அமைச்சிட்டு இருக்குங்க. அங்கெல்லாம் இஸ்லாமியர்களை துரத்தி அடிச்சிட்டாங்களா? இவங்க எப்படி பொய்யான ஒரு செட் பண்றாங்க? பாஜக இஸ்லாமியர்கள்ல எங்க யார் இல்லன்னு இப்ப நீங்க எத்தனை எம்பி வச்சிருக்கீங்க? நீங்க திமுக தலைவர்கள் ராமநாதபுரம் எம்பி யாரு? இல்ல பாவம் திமுக தலைவர்கள் அவர் பேசக்கூடிய நேரம் இது. நிறைவு செய்வோம். என்ன அப்படின்னா, ஒரு மதத்தை வந்து சார்ந்து ஒரு மதம் தான் உயர்ந்தது, மற்ற மதங்கள்லாம் வந்து அதுக்கு கீழ்பணிந்து இருக்கணும் என்று சொல்வது அப்படி யாரும் சொல்ல கிடையாது. எப்படியா முஸ்லிம் அமைப்புகள் எதுவும் அது இப்படி சொல்லல. ஆனா பிஜேபி என்ன சொல்றது, RSS என்ன சொல்றதுன்னா, நீங்க வந்து இங்க வந்து இந்துத்துவ நாடாக மாற்ற வேண்டும், இந்து ராஷ்டிராவாக உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து சொல்றாங்க. வக்பு திருத்த சட்டமா இருக்கட்டும், குடியுரிமை திருத்த சட்டமா இருக்கட்டும், எல்லாமே மதசார்பற்ற அரசமைப்பு சட்டத்தை மீறிய செயலாக செய்து வருகிறார்கள். ஒரு மதத்தை வந்து உயர்த்தி பிடிப்பதும் மற்ற மதங்களை வந்து நசுக்கி மிதிப்பதுமான ஒரு சூழல் வந்து யாரு உருவாக்குறது? அது மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்தை வச்சு எப்படியாவது பாலிடிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சாங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்கல, தமிழ்நாட்டு மக்கள் அதை புறக்கணிச்சுட்டாங்க. ஆக மதவாதம் என்பது ஒரு மதத்தை சார்ந்த அமைப்புகள் இருப்பதாலே மதவாதம் கிடையாது.
ஒரு மதத்தை வைத்துக்கொண்டு அந்த மதத்தின் அடிப்படையில் ஆதிக்கம் செலுத்துவது, இந்த நாட்டை மதசார்பற்ற நாட்டை இந்து நாடாக, இந்துத்துவ நாடாக, இந்து ராஷ்டிரமாக உருவாக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில் செயல்படுவதுதான் மதவாதம். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா நீங்க பிஜேபி என்பது மதவாத கட்சி. பெரியார் படத்தை எது வச்சுக்க கூடாது, இங்க வந்து திருப்பரங்குன்றத்து மேல வந்து இந்த இடத்துல தான் தீபம் ஏத்தணும், அதுல ஒரு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குறது, இது போன்ற செயல்கள் எல்லாம் தான் மதவாதம் என்று சொல்வது. ஆகவே முஸ்லிம் அமைப்புகளை வச்சிருப்பதாலே மதவாத கட்சி என்று சொல்வது தவறான செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து விடுதலை சிறுத்தைகளாகட்டும் அல்லது வந்து மற்ற கட்சிகளாகட்டும், நாங்க எங்க உரிமையை கேட்கிறோம், அந்த உரிமைக்காக நாங்க ஃபைட் பண்றோம், அது பேச்சுவார்த்தையில சுமூகமா முடியுது, இது ஜனநாயக நடைமுறை. ஆனா பிஜேபி கூட்டணியில, என்டிஏ கூட்டணியில அப்படி ஜனநாயக நடைமுறை இருக்கிறதா? எங்கே பேச்சு, அது மிரட்டலாக நடக்குது. நீங்க வந்து ஐடிசி சோலா ஹோட்டல்ல எடப்பாடி பழனிசாமியை கட்டாயப்படுத்தி கூட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு கூட்டணியை டிக்ளேர் பண்றதே அமித்ஷா தான் டிக்ளேர் பண்றாரு. இன்னைக்கு வந்து போயஸ் கார்டன்ல நடக்க வேண்டிய, ராயப்பேட்டையில் இருக்கிற அதிமுக தலைமை நடக்க வேண்டிய பேச்சுவார்த்தை எங்கெங்கோ நடக்குது. நீங்க பியூஷ் கோயல் கூட நீங்க வந்து பொறுப்பாளர்னு பிஜேபி அறிவிச்சிருக்காங்க. ஆனா பியூஷ் கோயல் கூட நடக்குதான்னு கேட்டா இல்ல. அவங்க வந்து நேரா வந்து டெல்லியில போய் அமித்ஷாவை போய் சந்திக்கிற சூழல்ல உள்ளாக்கப்படுறாங்க. ஆக இது சர்வாதிகாரத்தின் அடிப்படையில முதலமைச்சர் என்கிற ஒரு கேண்டிடேட்டை கேள்விக்குறியாக்குனாங்க. முதல்ல அதிமுக என்கிற பேரையே பிரதமர் மோடி பயன்படுத்துற, 2 கூட்டத்திலையும் பயன்படுத்துற முதல்வர் இப்படி பேசுறாரு. அதிமுக பேசலீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க. ஏங்க இப்பெல்லாம் பேசுறாங்க? நீங்க பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்கள்கிட்ட 100 கேள்வி கேக்குறீங்கல்ல. ஏங்க அப்புறம் பேசலையா? ஏடிஎம்கேல பத்தி சொல்லலையா? மோடி அவர்கள் பேர் சொல்லலையா? ஏடிஎம்கே சொல்லலையா? நிறைய செய்யுங்க. முதல்ல முதல்ல அந்த ஸ்டேஜ பாருங்க. இந்த மொழிபெயர்த்து போட்டுருக்கோம் பாருங்க. அந்த தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டுருக்காங்க பாருங்க. அந்த பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்தினுடைய அந்த ஸ்டேஜ பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல முழு உருவத்தில் பிரதமர் இருப்பாரு, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு. ஆனா இல்ல சார், நீங்க முதல்ல திமுக அடுத்த பெரிய கட்சின்னு சொன்னீங்கல்ல, காங்கிரஸ் விட கூடுதலா சீட்டை வாங்கிட்டு பேசுங்க. உங்க கட்சியை காப்பாற்ற முடியல, நீங்க வந்து கூட்டணியை பத்தி பேசுறீங்க. உங்க கட்சியை இழந்துட்டு உங்க கட்சியினுடைய உரிமைகளை பறிகொடுத்துட்டு கூட்டணியை காப்பாற்ற போயிருக்கீங்க. திமுக தலைமையிலான ஆட்சிதான் மலரும். நிச்சயமாக என்டிஏ என்பது இங்கே தோற்கடிக்கப்படும், வீழ்த்தப்படும். மிகப்பெரிய தோல்வியை பாஜக தலைமையில் இருக்கிற என்டிஏ கூட்டணி சந்திக்கும். அது உங்களுடைய விருப்பம். பாஜக தலைமையில தவறான கருத்தை பதிய வைக்கிறாரு அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி. சரிங்களா? அதனால இவங்க கனவெல்லாம் இங்க பலிக்காது. அடுத்து ஈவேராங்கிறாரு. நிறைய செய்ய ரஜினிகாந்த் சார், ரஜினிகாந்த் நடக்குதா? பழனிசாமி உங்களுக்கு கேட்ட இடம் கிடைக்கலன்ற விரக்தியில ரஜினிகாந்த் நிறைய செய்யுங்க. முதல்ல நீங்க உங்க சீட்டை சார் நிறைய செய்யுங்க. அதுக்கு உரிய முயற்சியில் ஈடுபடுங்க. எல்லாரும் நான் உறுதியா சொல்றேங்க, என்டிஏ தலைமையிலான கூட்டணி தான். இந்தியாவை ஆள்வது என்டிஏ தான், தமிழ்நாட்டை ஆள்வது அதிமுக. இதுல எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்ல. நாங்க உறுதியா இருக்கிறோம். எங்க கூட்டணி அவங்க கூட்டணி குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு பாருங்க. பெரிய கட்சி சொல்றாரு ரஜினிகாந்த் சார். திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன இடம் கொடுக்கறாங்க? நீங்க ஒரு 10 சீட்டு வாங்க, ரஜினிகாந்த் 10 முறை பேசிருக்கீங்க, அதை வாங்க முடியல. குமார் சார் வந்து பேசாதீங்க. ரஜினிகாந்த் நிறைய செய்யுங்க. நீங்க 10 வருஷம் கூட்டணி, ரஜினிகாந்த் நிறைய செய்யுங்க. நீங்க உங்க கட்சியை இழந்து, உங்களுடைய கொள்கையை இழந்து, எதுவுமே கேட்காத இழந்து திமுகவை இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா அடிமைத்தனம் எங்க கிட்ட இல்ல, உங்க கிட்ட தான் இருக்கு. நீங்க திமுகவுக்கு அடிமையாக திமுகவுக்கு அடிமையாக